ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷக்கிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷக்கிலா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, 10 வகையான பருப்பு வகைகளை வச்சு 50 கிராம் 10 வகையான பருப்பு வச்சு ஒரு அருமையான தோசை சொல்லலாம். பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 50 கிராம் எடுத்துக்கோங்க. உளுந்து, சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, பச்சைப்பருப்பு, கேழ்வரகு, கருப்பு முக்கடலை, ஒயிட் முக்கடலை, அதோடு 10 காஞ்ச மிளகா, அதோட பச்சை பருப்பு, கடலைப்பருப்பு, 10 வகையான பருப்புங்கள்லாம் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 2 டைம் அதை கழுவி நம்ம நைட்டு படுக்கிறப்போ ஊற வச்சுட்டு படுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 குண்டு மிளகா, காஞ்ச மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் தெளிவாக தான் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ். ஒரே அரிசி தோசையே சுடாமல் இப்படி மாற்றி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்கார பசங்கள்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. தண்ணி ஊற்றி நைட்டு ஒரு 9 மணிக்கு நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு ஊற வச்சுட்டு படுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்த உடனே ஆட்டிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கிரைண்டர்லாம் ஆட்டிக்கினா அதான் பஞ்சு மேலே பூ போல் தோசை வருது ஃப்ரெண்ட்ஸ். கிரைண்டர்லேயே ஆட்டிக்கினேன் நான். அதோடு எப்படி ஊறிட்டு இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக ஊறிட்டு இருக்குது. அதை தண்ணி லைட்டாக வடிகட்டிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட்டிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல தண்ணி ஊற்றிக்கணும் கிரைண்டரில். கிரைண்டர் கொஞ்சம் ஸ்டக்காகும், பெரிய பெரிய பருப்புன்றதுனால கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட்டிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பூ மாதிரி வந்துச்சு தோசை. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா அரைஞ்சிச்சு, பூ மாதிரி. கலரும் அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. 10 வகையான பருப்புகள், அதோடு ஒரு வெந்தயம், மிளகு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு ஆட்டிக்கலாம். பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி சைஸ் பெருங்காயத்தை போட்டு ஆட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெடியாகவே. அதோட சைடில் ஒதுங்கி இருக்கும், அதனால் கொஞ்சம் தள்ளி விடுங்க. நான் தள்ளி விட்டுட்டேன். அதோடு அதிலே கல் உப்பு தேவையானாலும் கல் உப்பு போட்டுக்கினேன். நல்லா சூப்பராக நல்லா பூ போல் ஆட்டி எடுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட காலையிலே ஆட்டி ஆயிடுச்சு ஃப்ரெஷ்ஷாக. மிக்சியில் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகன்றதுனால கிரைண்டர்லேயே போட்டு நல்லா பஞ்சு போல் ஆட்டி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் காலையிலையும் நைட்டு டின்னருக்கும் சேர்த்து அரைச்சேன். நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள். கொஞ்சம் மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட தோசை ஊற்றிக்கலாம். மேலே வெங்காயம் தேய்ச்சிட்டு சுட்டால் தோசை நல்லா சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பஞ்சு மேலே புஃப்னு வந்துச்சு தோசையும். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இட்லி தோசை பதிலாக இது மாற்றி, இது சத்தானது, ஒரு அரிசி கூட சேர்க்காத 10 வகையான பருப்புகளை வச்சு தான் நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காரெல்லாம் கூட ரொம்ப டேஸ்ட்டு கூடுதலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொறுன்னு இருந்துச்சு. குழந்தைங்கலாம் பெரியவங்க சாப்பிட்ற மாரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் அப்படியே வாயில் வச்சோடனே கரைஞ்சி போகிற அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோடு பாருங்கள், தோசை நல்லா கிறிஸ்பியாக நல்லா மிருதுவாகவும் இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் தோசை. வாழை இலை தான் நம்ம சர்வ் பண்ணிக்கிறோம். இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். நல்லா வயிறு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு வயிறு ஃபில்லிங்காக இருந்துச்சு, ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
சூடாக 2 தோசை ஹெல்த்தியான தோசை ஊற்றிக்கின்னு அதோட ரோட்டு கடை சட்னியும் அரைச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆளுக்கு எங்கள் 3 பேருக்கு 2 தோசை ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ரோட்டு கடை சட்னியை அரைச்சிக்கலாம். 3 தக்காளி, 3 வெங்காயம், பூண்டு, 10 பல் உரிச்சி பூண்டு, லைட்டாக புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி, கொஞ்சம் உப்பு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருக்கும். ரோட்டு கடையில் இந்த சட்னி வந்து சட்டுன்னு அரைச்சின்னு கொடுப்பாங்க. சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்து வேலை தான், ஆனால் சூப்பராக அது ருசி. அதோட காஞ்ச மிளகா ஒரு 5 சேர்த்து அரைச்சிக்கலாம் காரத்துக்கு. அதோட அரைச்சிட்டு அதோட நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதோட கருவேப்பிலை இல்லை, கருவேப்பிலை போய் எங்கள் தோட்டத்தில் கிள்ளி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. எங்கள் தோட்டத்தெல்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட தாளிப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து அதை வந்து அந்த தண்ணி சுண்டுற வரையிலும் நல்லா கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறிட்டு அந்த தண்ணி சுண்டுற வரையிலும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் இறக்குனா அல்டிமேட்டான ரோட்டு கடை கார சட்னி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரோட்டு கடை சட்னியும் நல்லா பருப்பு தோசையும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பையன் சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுமான்னு சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அந்த சட்னியில் அந்த தோசையை தொட்டு சாப்பாடு வேறு லெவல். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னான். ஃபஸ்ட் டைம் இந்த சட்னியை நான் வீட்டில் செய்கிறேன். சூப்பர். எங்கள் வீட்டுக்காரருக்கும் போட்டு கொடுத்தோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக நாங்கள் முடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செய்து உங்கள் குழந்தைங்க, ஹஸ்பண்ட், பெரியவங்கலேருந்து சின்ன வேலும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல். அதோடு நானும் காலையிலே 8:30 மணிக்கே உட்காந்து சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.